ஹலோ, அங்கிட்டு போய் உடைக்கலாம்ல? பயப்படுதுங்க. ஒன்றும் இல்லடா செல்லம், புஜ்ஜி குட்டி. என்னண்ணா தேங்காய் உடச்சதுக்கே நம்ம ஏன்னா பயப்படுது? எல்லாம் டூ மச் செல்லம்டா. உட்காந்துருக்கான் பாத்தியா? பூச்சிமா பப்பிமா செல்ல குட்டினா எப்படி ஆணையா வளரும்? இதே நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கவே ஆப்பிரிக்கா எலிஃபெண்ட் மாதிரி ஆக்ரோஷமா வளர்ந்துருக்கும். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பசிக்குதுண்ணே. அதான் டிஃபன் சாப்பிட்டு வாரியே. லஞ்சு மத்தியானம் எங்கேயாவது உடப்பாங்க. அப்புறம் நைட் எங்கே தங்குவோம்? கன்னிமாரா ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறோம். ஓஹோ. யோ மாமா, மாப்பிள்ள எங்க தங்குறோம்? நீங்க யானை எங்க பார்க் பண்றீங்களோ அதுக்கு கீழே தங்கிடலாம் மாப்பிள்ள. யோ தோட வலியுது. ஏண்டா 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ அன்றாயில இருந்து அக்கிள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற. நானும் தொடச்சிக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம போச்சாடா. டே கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பீஸ் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு பொய் சொல்லலாம். பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்கலடா. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது? ஊருக்கு அவனை தேடிக்கிட்ட எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயவல்ல போட்டு விட்டுருச்சு. ஏன் மாப்பிள்ள என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா, மார்க்கெட் பூரா திருடிட்டு வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடிஷுக்கு என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுவியா? மாட்டினா மானம் போயிருக்கியா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுகிட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு, என் ஆத்தா சாகும் போது உன்னை என் கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடை, அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய், உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்த அளவோட இருந்து பாரு. அப்பதான் யாருமே தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். போ. நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா. നീ ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം കടന്നു പോകട്ടോ.
மூஞ்சிலே முடிக்காதாமா. ஏண்டா மாணிக்கா, அவன் தான் நம்ம அத்து விட்டானே, அவன் தேடி ಈ ಯಾನಕ್ಕೆ ಮದಗಳ ಇಕ್ಕಣ ಇದನ್ನ ಬಿಡ್ತಿ ಜಂಗಲಿ ಕಟ್ಟಣ ಎಡ ಇನ್ನೊಂದು ಆಡಿ ಇದನ್ನ ಬಿಡ್ತಿ ಜಂಗಲಿ ಕಟ್ಟ ಬರುತ್ತೆ. நான் எதுக்கு சார் கட்டணும்? இந்தா ஓனர் உள்ள உட்கார்ந்திருக்காரு, அவரை சங்கிலி எடுத்து போட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். எட நின்னோட தலாரா வருது. டேய் இறங்குடா, சார் தொத்தல்லிடா. எனக்கு இந்த பிரச்சனையும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை அங்கேயே அத்துட்டு வந்துட்டேன். எதா இருந்தாலும் இந்த ஆள்கிட்டே கேட்டுங்க. என்னடா இந்த ஆளா? சார் நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ் சார், உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே? அந்த குழந்தைங்களை உங்களை ஆசையா வாங்க மாமா போங்க மாமா சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்கும்ல. ஒரு நாள் கூட இவன் அந்த மாதிரி பாசமா பழகிறது இல்லை சார். வாடா மாமன்றா போடா மாமன்றா. இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு ഇയാൾ എന്ത് പറയുന്നേ? പറയല സാർ, മനസ്സ് കരയുന്നു സാർ. കരയിന് ഇവിടെ കണ്ട എത്ര ഡാമേജ് ആയിന്? இவன் என்ன டேமேஜ் பண்ணதை கேட்க மாட்டீங்களா? ഇയാൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறான் சார். நக்கி யானையோட தந்தம் தேடி എടാ നിങ്ങൾ തമ്മിൽ എന്താണ് പ്രശ്നം? வளராம ஒண்ணு நிக்குதுல்ல, இத கேளுங்க. சொல்லனா அது வளர்ந்த வீணாப்ப ஒண்ணு நிக்குதே, அதை கேட்டுங்க. என்ன விடுங்க. டேய் எடா நிக்கடா. ஆன எடுத்து நான் சம்சாரிக்கணும். சார் ஒரு யானைக்கே சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது இந்த இந்த மாமனுக்கு சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கிறானா? ഹീറോ ചെന്നുണ്ടല്ലോ അവന്റെ മോന്തേ അവനും പിടിച്ച് കട്ടടാ. மனசு பெனையுதுன்னு. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போற மாதிரி. ஏதோ என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணி சட்டாவா? ஆமா. ஆதிகாட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். நீங்க செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல போங்க. வா வா. வள்ளி வந்தில்ல? வந்தில்ல மணி. வந்தில்லோ? இல்ல. கரெக்டா தரமா போறேன். ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓட்டி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது, பல்ல இருக்குமாப்ல. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாளா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி, பொண்ணை பாத்துக்கோ. யாட்டோ பாப்பா போலாம் மாப்ள. டேய் வரட்டா. டேய் நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல. எப்படியா எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க, எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பாத்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல குமிக்கி அன்னைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது குமிக்கி அனுபவமா? 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. குஞ்ச
இங்கேயே காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணா, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே, நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க, நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க, நான் இனி என்ன பண்ண போறனோ. வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது, இப்பயே கிளம்பிடலாம்ல. அண்ணே, இப்படி நேரம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஏறுங்க. வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. ஒண்ணும் பண்ணாதுல்ல. அதெல்லாம் காட்டியானே தாங்க வரட்டும், நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்பிள்ள, அது காட்டியான மாப்பிள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத, போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே, 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. டேய் பத்திரம்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இறைவா, இந்த 2 நாளைக்குள்ள காட்டியான இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கோடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா, இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா, எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத மாப்பிள்ள, நான் தாய் மாமன். ஓ, டேய், ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா, சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? டேய் சாதிச்சுக்கலாம், அமைதியா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்டு அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மாலை மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா, ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி, வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே, வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாத்து இறங்க. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழிதான் தம்பி போனோம். சரிண்ணே. பா, முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா, இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம், இறங்குடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ?